சார் இப்ப நீங்க சொன்ன மாரி எல்லாரும் ப்ராப்பரா அத கிரெடிட் கார்ட் வந்து யூட்டிலைஸ் பண்றாங்க சார். ஆனா இப்படிலாம் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க சார்? ஓகே. இப்ப கிரெடிட் கார்டு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கிரெடிட் கார்டுல கொண்டு போய் பைசாவ எடுப்பாங்க. பேங்க்ல போயிட்டு வித்ட்ரா பண்ணலாம். அதுக்கெல்லாம் வந்து சார்ஜஸ் ஜாஸ்தி. அது நீங்க வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதே மாரி சில இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கிரெடிட் கார்டுல ஒரு பொருள் வாங்கும்போது, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இஎம்ஐ 0 காஸ்ட் இஎம்ஐ அப்படிம்பாங்க. அது பார்க்கணும். 0 காஸ்ட்டானா சில இடத்துலலாம் 0 காஸ்ட் சொல்லுவாங்க. ஆனா 0 காஸ்ட்டு இருக்காது. புரியுதுங்களா? ஸோ, அந்த ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, கால்குலேஷன் பண்ணணும். நான் வந்து கிரெடிட் கார்டு வாங்கி, அத யூஸ் பண்ணேன்னா, அதுக்கு என்ன பெனிஃபிட்டு? இந்த மாரி நான் லோன் போட்டேன் அப்படின்னதுனா, அதுக்கு எவ்வளோ பே பண்றேன்? அத பார்த்துட்டு, அது ஜாஸ்தியா இருந்ததுன்னா, அது வந்து பண்ணக்கூடாது. 3 திங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து, நெறைய பேர் பண்ணக்கூடியது. இப்ப நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்க ஃப்ரெண்ட் இருக்கா அப்புட்ன்னா, "ஏய் நான் உனக்கு வாங்கி தரேன்ப்பா. என்ன வாங்கிக்கோ. நீ அப்புறம் எனக்கு காசு குடு." அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ட்டருந்து பைசா திரும்பி வராது.